இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல சுற்றுச்சூழல் சம்பந்தமா என்னென்ன அமைப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து எழுதும்போது உலகத்துல வந்து சுற்றுச்சூழல் பத்திய அமைப்புகள் என்ன, அதை பத்தி ஒரு 10 மார்க்ல எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா, இந்த ஒரு அமைப்புகள் போட்டு இதோட ஹெட் குவார்டர், இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை ஒவ்வொரு அமைப்புகளோட நோக்கம் என்னது, அதோட சமீபத்திய சாதனை என்னது, இதெல்லாம் எழுதிங்கன்னா அதான் 10 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்ப சுற்றுச்சூழல் கட்டமைப்புகள், கூட்டமைப்புகள். யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், அதாவது UNEP, இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1972 நைரோபி. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, நைரோபி. இது வந்து UNOக்கு கீழே வர ஒரு அமைப்பு, சரிங்களா? அப்ப யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் UNEP எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1972 நைரோபில. அடுத்து வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் WWF, இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1961. இதோட தலைநகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாண்ட். இந்த கிளாண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. அப்போ WWF ஓட ஹெட் குவார்டர் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாண்ட். அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1961. அடுத்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN, இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1948. இதோட தலைநகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாண்ட். இந்த கிளாண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. அப்போ WWF-க்கும் IUCN-ஓட ஹெட் குவார்டர் ரெண்டுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாண்ட், சுவிட்சர்லாந்து. இப்போ இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணா 1948 அக்டோபர் 5, சரிங்களா? இப்போ இந்த அக்டோபர் 5 கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ இந்த அக்டோபர் 5 வந்து உலகத்துல என்ன தினமா கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா உலக ஆசிரியர்கள் தினம். சரிங்களா? அப்போ IUCN எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 1948 அக்டோபர் 5. அப்ப இந்த அக்டோபர் 5ல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக ஆசிரியர்கள் தினம். ஓகேங்களா? உலகத்துல ஆசிரியர் தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னா அக்டோபர் 5. அப்ப இந்தியால ஆசிரியர் தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5. இதுல வந்து இது வந்து தேசிய ஆசிரியர்கள் தினம். தேசிய ஆசிரியர்கள் தினம். இது யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன், அவருடைய பிறந்தநாளை வந்து இந்தியாவில வந்து தேசிய ஆசிரியர்கள் தினமாட்டு கொண்டாடுறாங்க செப்டம்பர் 5. அப்ப உலக ஆசிரியர்கள் தினம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 5. அடுத்து கிரீன் பீஸ் என்விரான்மெண்ட் கமாண்டர்ஸ், இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1071. இது இதோட தலைநகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம். அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற வங்காரி மத்தாயா, நீங்க ஏற்கனவே இந்த பாயிண்ட வந்து தமிழ்ல படிச்சிருப்பீங்க. வங்காரி மத்தாயா, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற வங்காரி மத்தாயா கென்யாவில் நிறுவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1977. இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. இவருக்கு வங்காரி மத்தாய் அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் சார்ந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு பாத்தீங்கன்னா கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1977. ஓகே, இப்போ இது கூட ஷார்ட்கட் வச்சிருங்க. இந்தியாவோட காங்கிரஸ் அல்லாத முதல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மொராஜி தேசாய். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1977. அதை இது கூட ஞாபகம் வச்சிருங்க. இந்த 1971க்கு என்ன ஞாபகம் வச்சிருங்க பாத்தீங்கன்னா இந்தியால தமிழ்நாட்டுல வந்து திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்ப எல்லாரும் படிச்சிருப்பீங்க. தேசிய திட்டக்குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 மார்ச் 15. அதே மாதிரி தமிழ்நாட்டுல திட்டக்குழு எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1971. தமிழ்நாட்டுல திட்டக்குழு எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1971. அப்ப முதல்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி, மே 16. சரிங்களா? மே 16 கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த வருஷத்துக்கு கூட ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிரீன் பீஸ் என்விரான்மெண்டல் கமாண்டர்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது 1948 ஞாபகம் வச்சிருங்க. அடுத்து இந்த வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் 1961. இந்தியால வந்து வரதட்சணை கொடுமை சட்டம் அல்லது வரதட்சணை தடுப்பு சட்டம் அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1961. வரதட்சணை வரதட்சணை தடுப்பு சட்டம் பாத்தீங்கன்னா 1961. அதே வருஷத்துல வந்து WWF வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 1972. அந்த வருடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் 1972. தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972.